ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜம்பிங் பால் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலூன் எடுத்திருக்கேன். இந்த பலூனுக்குள்ளே வந்து ஷாம்பு வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எந்த ஒரு ஷாம்பு வேணாலும் இதுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ கட் பண்ணி நம்ம இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸில் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும், இன்னும் உள்ள பால் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 பேக்கெட் ஷாம்பு கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஷாம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து நான் ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு வந்து எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரே அளவில் வந்து ஃபெவிகால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு கூட அது கரெக்டாக மெஷர் பண்ணி கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ரெண்டுமே ஒரே அளவில் இருந்தால் போதுமானது. ஸோ இந்த மாதிரி ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பலூனில் மேலெல்லாம் இருக்கிறத நல்லா கீழே வரைக்கும் எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பலூனுக்குள்ளேயே ஆட் பண்ணலாம். அல்லது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் ஷாம்பு, ஃபெவிகால், அப்புறம் வாட்டர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த பலூனில் வந்து உள்ளே ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பலூனுக்குள்ளே வந்து எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து முடிச்சு போட்டுடலாம். முடிச்சு போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா கீழே வரைக்கும் அந்த உள்ளே ஆட் பண்ணதுக்கு கரெக்டாக முடிகிற இடத்துல வந்து நம்ம முடிச்சு விழுற மாதிரி பார்த்து போடணும். கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்க அப்படின்னாலும் இது வந்து நல்லா ஜம்ப் ஆகி வராது அந்த பால். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா டைட்டாக கீழே இறங்கி வர்ற மாதிரி அதில் 2-3 முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து இதை ஒரு 1 hour வந்து அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகும். நம்ம அதுக்கப்புறமா இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்த மெத்தடுக்கு இன்னொரு பலூன் எடுத்திருக்கேன். இந்த பலூனுக்குள்ளே வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு பால் வந்து என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ நம்ம சின்ன சைஸ்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் கொஞ்சமாக கீழே அந்த பலூனில் இருக்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. இதுலேயுமே கரெக்டாக அந்த தண்ணி முடிகிற இடத்துல வந்து முடிச்சு விழுற மாதிரி பார்த்து நல்லா கீழே வரைக்கும் இறக்கி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி முடிச்சு போட்டதுக்கப்புறமா அடுத்து இன்னொரு பலூன் எடுத்திருக்கேன். அதுவுமே இதே கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு கலரில் கூட எடுத்துக்கலாம். அந்த பலூனுக்குள்ளே இந்த பலூன் நம்ம தண்ணி நிரப்பிருக்கோம்ல அதை வந்து உள்ளே விடணும். ஸோ அதுக்கு வந்து அந்த பலூனை இந்த மாதிரி ஊதிக்கோங்க. ஒரு 2-3 தடவை நல்லா ஊதி அதை காற்றை வெளியே விடும்போது அந்த பலூன் வந்து கொஞ்சம் விரிஞ்சிரும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல அந்த பலூனை இதுக்குள்ளே விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய டைம் இந்த மாதிரி நல்லா ஊதி அந்த காற்றை வெளியே விட்டுட்டு அடுத்து வந்து அந்த பலூனுக்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்க பலூனை வந்து உள்ளே விட்டுறலாம். அடுத்து வந்து இதையுமே நல்லா ஒரு சைடில் வந்து நம்ம டைட்டாக முடிச்சு போட்டுடலாம். கேப் விழாமல் கீழே அந்த தண்ணி மட்டும் இருக்கிற அளவுக்கு பார்த்து முடிச்சு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயிட் கலர் பலூன் எடுத்திருக்கேன். அதை வந்து திருப்பியும் நம்ம இது மேலே வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா பலூன் வந்து நல்லா திக்காக இருக்கணும். உள்ள தண்ணி மட்டும்தானே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கீழே போட்டு எடுக்கும்போது அது வந்து உடஞ்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா பலூன் போட்டுக்கிறோம். இது வந்து ஒரே அளவுக்கு திக்கான பலூன் தான். ஸோ அதனால் நான் வந்து இந்த ஒயிட் கலர் பலூனோட இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து திக்னஸ் இல்லாத பலூன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இன்னும் 2 பலூன் கூட இதில் வந்து இன்னுமே மேலே வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை கவர் பண்ணிவிட்டு இதுலேயும் கடைசியில் முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இதுவும் லாஸ்ட்டில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட்ஸாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. நமக்கு என்ன சைஸில் வந்து பால் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் மேலே இன்னொரு ரப்பர் பேண்டை சேர்த்து வச்சு நம்ம வந்து மாட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இதை வந்து பாதியாக மடக்கிட்டு அது மேலே இன்னொரு ரப்பர் பேண்டை வந்து மாட்டியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஆனால் கரெக்டாக அந்த ரப்பர் பேண்ட் மேலே வந்து நம்ம அடுத்தடுத்த ரப்பர் பேண்டை மாட்டிகிட்டே இருக்கணும். அப்போ அது வந்து பிரியாமல் இருக்கணும். எல்லாம் சேர்ந்து மொத்தமாக இருக்கணும். ஸோ இப்போ நான் வச்சுருக்க ரப்பர் பேண்ட் எல்லாத்தையுமே இது மேலே அடுத்தடுத்து மாட்டிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று மேலே ஒன்றா மாட்டிட்டேன். இது எல்லாத்தையும் மாட்டும் போது நமக்கு இந்த சைஸில் தான் கிடைக்குது. ஸோ இன்னுமே பெரிய சைஸில் உங்களுக்கு ஜம்பிங் பால் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ணோம்ல அதை எடுத்திருக்கேன். அதை வந்து 1 hour கழிச்சு இந்த மாதிரி அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த 3 பாலையுமே செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பால் வந்து அழகாக குட்டியாக ஜம்ப் பண்ணி வருது. ஸோ இந்த மாதிரி ஜம்பிங் பால் வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம பலூன்லேருந்தே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணுது. இதுவுமே பாருங்கள் அழகாக குட்டியாக நல்லா ஜம்ப் பண்ணி வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம குழந்தைங்களுக்கு ஜம்பிங் பால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது 3வது மெத்தடில் செஞ்ச ஜம்பிங் பால். இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான மெத்தட்னு சொல்லலாம். இந்த ரப்பர் பேண்டில் நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா நல்லா உயரத்துலேருந்து போட்டால் கூட அது ஓரளவுக்கு உயரமாக நல்லா ஜம்ப் பண்ணி வந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே பெஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். இதில் இன்னுமே நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் போட்டு நம்ம பெரிய சைஸில் கூட இந்த பால் வந்து ரெடி பண்ணலாம். மற்ற 2 மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சமான ஹைட்டுக்கு வந்து ஜம்ப் பண்ணி வந்துச்சு. ஸோ அதையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நல்ல ஹைட்டில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரப்பர் பேண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதுலேருந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.